அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்தில் இந்த பகுதியிலே இருந்து மத்தியஸ்தர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொண்டோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்கிறார். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு பூரண மனிதனாக தன்னை ஒரு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷகுமாரனின் மனித தன்மை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தன்னை அதிகமாக மனுஷகுமாரன் என்று சொல்லியை அழைத்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவகுமாரன் என்கிற சொல்லை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறைவாகவே பயன்படுத்தி கொண்டிருந்ததை நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளிலே நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இந்த மனுஷகுமாரன் என்ற சொல்லானது அவரது மனித தன்மையை விட அவருடைய தேவ தன்மையைத்தான் அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து காண முடியும். மனுஷகுமாரன் என்கிற நிலையில் தன்னை அறிமுகப்படுத்திய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவராக மத்தேயு 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த தேவத்தன்மையில் தான் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்கிறார் என்கிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாக இருந்தும் நியாய தீர்ப்பு அளிக்கிறவராக அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24:44 மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார், ஆனால் மீண்டும் வருவார் என்கிற காரியம் 2வது வருகையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் மனுஷராக இருந்தும் பாவத்திற்கு ஒரு பரிகார பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 13:41 அவர் தூதர்களை அனுப்புவார் என்கிற காரியம், அதாவது ஒரு மனிதனாக இருந்து ஒரு பூரண மனிதனாக இருந்து இங்கே தேவத்துவத்தினுடைய அந்த தேவத்தன்மை தான் அந்த மனுஷ சுபாவத்திலே மனித காரியங்களிலே காணப்படுகிறது என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம், மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் மகிமையின் ஆசனத்தில் அவர் இருப்பார் என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷகுமாரனின் பாவமற்ற அந்த மனிதத்தன்மை மிகவும் சிறப்பாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. பாவமற்ற தன்மை ஸ்திரீனிடத்தில் தான் அவர் பிறந்தார். கலாத்தியர் 4:4 நம்ம பார்க்கிறோம். மனித பரம்பரையில் அவர் தோன்றினார் என்று சொல்லி அங்கே மத்தேயு அவருடைய அந்த வம்ச வரலாறை குறித்து எழுதும் பொழுது மனித பரம்பரையில் இருந்து தான் இயேசு பிறந்தார் என்கிற காரியங்கள் காணப்படுகிறது. சாதாரண மனிதராக அவர் வளர்ந்தார் என்பதை லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் ஒரு தச்சனுடைய வீட்டில் ஏழை மனிதராக அவர் வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரமுடையவராக இருந்தார் என்பதை எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலும் மத்தேயு 26:38 நாம் பார்க்க முடிகிறது. பசியடைந்தவராக இருந்தார், இளைப்படைந்தவராக இருந்தார், அவர் தூங்கினார். இதை எல்லாவற்றையும் மத்தேயு 21:18 பார்க்கிறோம். யோவான் 4:6 இளைப்படைந்ததை பார்க்கிறோம். மத்தேயு 8:24 அவர் தூக்கத்தில் இருந்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2:18 நம்ம பார்க்கிறோம். மரித்தார். 1 கொரிந்தியர் 15:3 ஒரு மனித சுபாவத்தில் தான் இருக்கிறார், ஆனால் பாவமற்ற ஒரு மனித தன்மையில் பூரண மனிதனாக அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அவருக்கு இயேசு என்று சொல்லி அங்கே பெயர் இருந்தது. மனுஷகுமாரன் என்கிற பெயர் இருந்தது. தாவீதின் குமாரன் என்கிற பெயர் இருந்தது. நசரேனாகிய இயேசு என்கிற பெயர் இருந்தது. இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மனுஷன் என இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது மனுஷனாகிய கிறிஸ்து என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து இவ்வாறு அவர் பூரண மனிதனாக நமக்கு பதிலாக மரித்தாரே, அவரது மனித அவதாரத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டன என்று பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறினதாக 2 கொரிந்தியர் 1:20 நாம் பார்க்கிறோம். தேவன் வெளிப்படுத்தப்பட்டார், அதாவது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறாரே, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனைத்தான் நாம் காண முடியும். யோவான் 1:18 நாம் பார்க்க முடியும்.
யோவான் 14வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் இதை நாம் பார்க்க முடியும். பூரண மனிதன் வெளிப்படுத்தப்பட்டான். ஆண்டவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே வாழ்ந்து காட்டினார். 1 கொரிந்தியர் 15:45 பூரண மனிதனாக அவர் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். பாவத்துக்கு ஒரு பரிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரே, அவர் 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழித்தார் என்று பார்க்கிறோம். மனிதனுக்காக ஒரு பரிந்துரை செய்கின்ற, அதாவது மத்தியஸ்த பணியை செய்கின்ற ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் மாற்றப்பட்டார் என்கிறதை எபிரேயர் 5:1-4 வரையிலும் பார்க்கிறோம். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தரானார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டியினுடைய தலையாக ஆண்டவர் மாற்றினார். புது சிருஷ்டிகளையெல்லாம் ஒரு அங்கமாக, ஒரு ஐக்கியமாக சேர்த்து தான் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே உண்டான சபை, அந்த சபைக்கு இயேசுவே தலையாக மாற்றப்படுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறார் என்று யோவான் 5:27 பார்க்கிறோம். இந்த மனுஷகுமாரனுக்கு மட்டுமே மத்தியஸ்தராக செயல்படுகின்ற உரிமை காணப்படுகிறது. இவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. மத்தேயு 28:18 சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை விட்டுவிட்டு தூதர்களையும் மரித்த பரிசுத்தவான்களையும் மத்தியஸ்தராக்குகிற காரியங்களை நாம் விட்டுவிட்டு அவருடைய அந்த முழுமையான அந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவாக வந்த மனுஷகுமாரனை நாம் இறுக பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய வாழ்வுக்கு நாம் செல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.